வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கொடநாடு வழக்கின் இறுதிக்கட்ட தீர்ப்பு எடப்பாடிக்கு எதிராக நீதிமன்றம் தீர்ப்பை வழங்க உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆட்சி காலத்தின் பொழுது அவர் கொடநாடு சம்பந்தப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தார் என்றும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்த பொழுது அவர் முதல்வராக இருந்த காரணத்தினால் உரிய ஆவணங்கள் ஆதாரங்கள் எதுவும் இன்றி அவரை விசாரணை செய்ய முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்துவிட்டது. இதனால் தற்பொழுது வரை கொடநாடு வழக்கு சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்பொழுதுதான் அவர் முதல்வர் கிடையாது, ஆகையால் அவரிடம் விசாரணை நடத்தலாம் என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தீர்ப்பை வழங்கினார். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அழைத்து சென்று விசாரணையும் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சுமார் 150 கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் அதில் பல்வேறு கேள்விகளுக்கு தவறான பதில்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துள்ளார். இதனால் பல்வேறு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் கொடநாடு சம்பந்தப்பட்ட வழக்கில் அவரது வீடு மற்றும் அலுவலகங்கள், பண்ணை வீடு அனைத்திலும் சோதனைகள் நடத்த வேண்டும் என்று சிபிஐ துறையினர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றும் கொடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதேபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சிறையில் அடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இது பார்க்கப்படுகிறது. மேலும் இவர் கொடநாடு வழக்கில் சம்பந்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் ஓபிஎஸ்ஸிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகவும் வெற்றியாகவும் பார்க்கப்படும். ஏனென்றால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு எடப்பாடி துரோகம் செய்துவிட்டார். அவர்களது நகையையும் குறிப்பிட்ட சொத்துக்களையும் பறிமுதல் செய்த காரணத்தினால் எடப்பாடியை தொண்டர்கள் மதிக்க மாட்டார்கள், அவரை தலைவராகவும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதிமுகவில் இருந்தும் நீக்கிவிடுவார்கள். இது ஓபிஎஸ்ஸிற்குத்தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகவும் பார்க்கப்படுகிறது. இன்று மாலை அனைத்து விதமான ஆவணங்களும் சரிபார்த்து வீடுகளிலும் அலுவலகங்களிலும் பண்ணை வீட்டிலும் எடப்பாடிக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் சிபிஐ துறையினர் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்த உள்ளார்கள். கடைசியாக கொடநாடு வழக்கின் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள இந்த வழக்கானது எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுற்றி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடைசியில் இவர்தான் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்தால் இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? கூட இருந்தே நம்பிக்கை துரோகம் செய்த முதல் வழக்கு, மற்றொன்று கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள், கேரளாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட கூலிப்படைகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டால் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.